பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் புது வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. வேகமாய் ஒரு மாதம் ஓடிவிட்டது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், அந்த எண்ணத்தோட பாக்குறீங்கல்ல. அதுக்கு முன்னால இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பாக்குறீங்களா? எங்கே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி, நாம் தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிற இந்த விளாகத்துக்குள்ள இருக்கிற மோசஸ் ஆடிட்டோரியம். ஆண்டுடைய கிருபையினால நம்முடைய ஊழியத்துல டேவிட் ஆடிட்டோரியம், மோசஸ் ஆடிட்டோரியம், சென்ட் பால்ஸ் ஆடிட்டோரியம், எலஜா ஆடிட்டோரியம்னு பல ஹால்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அங்கெல்லாம் ஒரு விதமான ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இது மோசஸ் ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்துல தான் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு இங்கிருந்து செய்யப்படுகிறது. இங்கதான் உபவாச ஜெபங்கள், பல கேம்ப் மீட்டிங் எல்லாமே இந்த இடத்துல நடைபெறும். அப்ப இன்றைக்கு அற்புத பெருவிழா நடக்க போகுதில்ல, இன்றைக்கு இரவில் அற்புத பெருவிழா இங்கதான் நடக்க போற. இங்க இருந்து கொண்டுதான் உங்களோட பேசி நான் ஜெபிக்கிறது. அந்த இடம் அங்க இருந்துதான் நீங்க இங்க வரும்போது இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் என்ன வாக்கு வைத்திருக்கிறார்? 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை தர்றேன், நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றார். ஆபத்தான காலம், இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்க குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய பிசினஸ்ல ஒரு ஆபத்தான சூழ்நிலை, பிள்ளைகள் காரியத்துல ஒரு ஆபத்து வந்திருக்குது, குடும்பத்துல ஒரு ஆபத்து வந்திருக்குது, இந்த ஊழியத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? வேலைக்கு ஆபத்து வந்திருக்குதுன்னு சொல்லி ஆண்டு சொல்லார், பயப்படாதே மகளே மகனே, நான் விடுவிப்பேன். இந்த ஆபத்தான சூழ்நிலையில உனக்கு விடுதலை தருவேன், இது மாறிடும். ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிடணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இதை உனக்கு விடுதலை கொடுத்து மாற்றி தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். கடன் பிரச்சனை விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை, இந்த பாவ கட்டுகள் கண்ணியிலிருந்து விடுதலை, இந்த வியாதியிலிருந்து விடுதலை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போராட்ட சூழ்ந்து வருகிறது, அதிலிருந்து விடுதலை, பொல்லாத மனுஷருடைய சதி ஆலோசனையிலிருந்து விடுதலை. ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு விடுதலை தேவை. கர்த்தர் இப்ப உங்களுக்கு தரப்போகிறார். அதுக்காகத்தான் சிலுவையில தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்தார். நாம் விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தன்னை சிலுவையில கட்டப்பட்ட, ஆணியினால் அடிக்கப்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இயேசு ஒரு அடிமை போல தன்னை சிலுவையில் அர்ப்பணித்ததற்கு காரணம், நமக்கு விடுதலை கொடுத்த மகிழ்வுக்கு தன்னை பலியாய் கொடுத்தார். யார் ஒருவர் அதை விசுவாசித்த, இயேசுவே எனக்காக சிலுவையில் ஒரு அடிமை போல தொங்கி மறித்தீரே, இன்னைக்கு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தீரே, இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும். எந்த காரியத்துல வேணும் குறிப்பா சொல்லி கேளுங்க. இப்ப அற்புதம் நடக்க போது இதயத்துல கை வைங்க, கேளுங்க. எந்த காரியத்துல விடுதலை வேணும்? பிள்ளைகள் காரியமா, ஊழிய காரியமா, வேலை காரியமா, கடன் பிரச்சனையா, வியாதியா, பிசாசின் போராட்டமா, பயமா, டிப்ரெஷனா, இந்த காரியத்துல விடுதலை வேணும். கேளுங்க. தகப்பனை, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, என்னை நோக்கி கூப்பிட்டா விடுதலை தருவேன்னு சொன்னீங்க தானே. இந்த மகள் கூப்பிடுறாங்களே, இந்த மகன் கூப்பிடுறாங்களே, விடுதலை வேணும்னு கேட்கிறாங்களே, இந்த காரியத்துல இன்றைக்கு இப்பவே ஒரு அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும், அவங்க மாற்றத்தை பார்க்கணும், அவங்க சந்தோஷப்படணும், உங்களை அவங்க மகிமைப்படுத்தணும். அந்த அற்புதத்தை இப்பொழுதே நீங்க செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.